ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜெப வீட்டின் சார்பாக உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. சரீரத்தின் பாடுகளை கண்டு பயப்படாதீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரை தன் சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயமெடுத்து முடித்தார். எல்லா நிந்தனைகளும் வேதனைகளும் அவமானங்களையும் எல்லாவற்றையும் உனக்காக அவர் பொறுமையோடு காத்து ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் எந்த பாடுகளும் நம்மளை மேற்கொள்ளாது. இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நம்ம பயப்படாமல் இருப்பது தான் நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் வேதாகமத்திலே ஏசாயா புஸ்தகத்திலே 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. அல்லேலூயா. நாம் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. ஏன்னா நாம் லட்சிய அடைவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயமெடுத்து விட்டார். ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஒருபோதும் பயப்படாமல் வெட்கப்படாமல் நம் தலையை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம் குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அதிகாலையில் நாங்கள் பயப்படாதபடி வெட்கப்படாதபடி லட்சிய அடையாதபடி இந்த வசனத்தின் மூலியமாக பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, சத்துருக்கள் எங்கள் விழுங்க பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தீர். அந்த ஜெயத்தை எங்கள் மேல் வைத்திருக்கிறீர் தகப்பனே. இன்று முதல் நாங்கள் லட்சிய அடையாதபடி பயப்படாதபடி தகப்பனே வெட்கப்படாதபடி நாங்கள் இருக்கும்படியா எங்களுக்குள்ள ஆவியான ஒரு விசுவாசத்தை ஊற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்கள் தலையை நீர் உயர்த்த போவதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார்.